Good morning, students. இன்னைக்கு நம்ம bullet test number 8ல இருக்கோம். Class 10 physicsல lightல refractionல இருக்கும். எழுதிக்கங்க 10 questions தான் இன்னைக்கும். First question பாருங்க. Write any two methods. Write any two methods. அப்படிங்கிறதோட ரெண்டு மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மெத்தட் மட்டும் போட்டா போதும். Write the two methods to find the focal length of a convex lens. Write the two methods to find the focal length of a convex lens. Question number 2. Magnification m is equal to -1 in the case of convex lens. அப்படின்னு வச்சுக்கோங்க, m is equal to -1. அப்படின்னா what is the nature of the image found by the convex lens in the case? Next, question number 3. Which lens is also known as simple microscope? Simple microscope. Question number 4. இப்போ நம்ம சைன் கன்வென்ஷனில் பார்த்துருப்போம். யூவி எஃப் ஹெச்இ ஹெச்டாஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம சைன் பாசிட்டிவா நெகட்டிவான்னு நமக்கு தெரியும். இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் டயக்ராம் நீங்கள் ரஃபாக வரைஞ்சி பார்த்தாலும் சரி, இல்லை இமேஜின் பண்ணி பார்த்தாலும் சரி, அதில் எனக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த், ஆப்ஜெக்ட் ஹைட், இமேஜ் ஹைட், இந்த 5 டேட்டாவுக்கான சைன் என்னவா இருக்கு, பாசிட்டிவா நெகட்டிவா? எந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஆப்ஜெக்ட் அட் 2f1ல பிளேஸ் பண்ற மாதிரி இருந்தா, கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஆப்ஜெக்ட் அட் 2f1ல பிளேஸ் பண்ற மாதிரி இருந்தா இமேஜ் எங்க கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்க இந்த யூவிஎஃப் ஹெச்ஹெச் டேஸ் இதுக்கான சைன்ஸ் என்னவா வரும்னு நீங்க எழுதணும். அவ்வளவுதான். யூன்னு போட்டு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ட்டு எழுதினா போதும். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். வீக்கு நேரம் என்ன பண்றீங்க, பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ் எழுதி. எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 5. இப்போ 4th கொஸ்டின் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கொஸ்டினுக்கு நீங்க டயக்ராம இப்போ வரையணும். அவ்வளவுதான். 5th கொஸ்டின் அது அப்படியே டயக்ராமா வச்சுக்கணும். டயக்ராம் தெளிவா வரைஞ்சிருந்தா அதே 5th கொஸ்டினை போட்டுங்க. 4th கொஸ்டினுக்கான டயக்ராம வரைஞ்சிருங்க. அதுதான் 5th கொஸ்டின். 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம யூசிங் ஸ்னெல்ஸ் லா இருக்கு இல்லைங்களா, ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், நான் இப்போ உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரீஃப்ராக்ஷன் கொடுத்துட்றேன். நீங்க ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 45 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் 30 டிகிரி. அப்படின்னா ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் எவ்வளோ வரும்? ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் எவ்வளோ வரும் போடுங்க பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ இருக்கு, 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் 30 டிகிரி. அப்படின்னா மியூ, அதாவது ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு. குயிக்காக போட்டீங்கன்னா டக் டக்குன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த டைம் போதுமான டைம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. இப்போ நம்ம சன் ரைஸ்லயும் சன் செட்லயும் பார்த்தீங்கன்னா சன் வந்து அட்வான்ஸாகவே உங்களுக்கு ரைஸ் ஆகுது. அண்ட்
டிலே சன்செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைஸ் ஆகும்போது அட்வான்ஸாக ரைஸ் ஆகுது, செட் ஆகும்போது டிலே சன்செட் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன? இதுதான் கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, கான்கேவ் லென்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு 2, 3, 4 டைப்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு 2 டைப்ஸ் மட்டும் நேம் எழுதுங்க பார்க்கலாம். 2 டைப்ஸ்க்கான நேம் மட்டும் எழுதுங்க. கான்கேவ் லென்ஸில் 2 டைப் நேம் மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ். கிளாஸில் லைட்டோடைய ஸ்பீடு என்னவா இருக்கும்? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து 1.5. ஏரில் என்ன ஸ்பீடுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் எழுதுங்க பாருங்க, கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 10. இப்போ சன்லைட் வருது இல்லைங்களா, அந்த லைட்டுக்கு பேர் ஒயிட் லைட்னு சொல்றோம். இப்போ அந்த லைட் வந்து அட்மாஸ்பியருக்குள்ள என்ட்ரானோனையும் லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகுது. அதில் 7 கலர்ஸ் இருக்குன்னு சொல்றோம். இதுல எந்த கலர் வந்து மோஸ்டா ஸ்கேட்டர் ஆகுது அப்படிங்கிறது எழுதணும். எந்த கலர் மோஸ்டா ஸ்கேட்டர் ஆகுது? இது 10th கொஸ்டின். முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்குலாம் அந்த புல்லட் டெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மற்ற கிளாஸஸ்க்கான சேனலும் நம்ம இந்த லிங்க்லேயே எல்லாமே இருக்குது. இந்த சேனல் லிங்க்லேயே இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.